நீங்க பாஸ்ட்ல நடந்ததா, பிரசன்ட்ல நடக்குதா, ஃபியூச்சர்ல நடக்க போதான்றது எதுவுமே சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஒரு பொருட்டு இல்ல. நீங்க ரிப்பீட்டடா என்ன எமோஷனை வெளிப்படுத்துறீங்க அவ்வளவுதான் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு தெரியும். ஸோ இப்போ நீங்க உங்களோட கான்ஷியஸ் மைண்ட், அதாவது உங்களோட லாஜிக்கல் மைண்டை தாண்டி நீங்க சப்கான்ஷியஸ் மைண்டை உங்களால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஸோ எப்படின்னா ஒன்லி த்ரூ எமோஷன்ஸ். அட் ப்ரெசென்ட் இந்த டைம் நீங்க என்ன எமோஷனை வெளிப்படுத்துறீங்க, இந்த டைம் நீங்க என்ன உங்களோட மைண்ட்ல யோசிக்கிறீங்க, அதுக்கு ரிலேட்டடா உங்களே அறியாம என்ன எமோஷன் வெளிப்படுது, இவ்வளவுதான் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு. பட் உங்களோட லாஜிக் மைண்டுக்கு தெரியும் இது முன்னாடி நடந்தது, பாஸ்ட்ல ஒரு 2 years பிஃபோர் இந்த மாதிரி ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துருச்சு. நீங்க இப்போ அதை வந்து உங்க மைண்ட்ல ஓட்டி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ நம்மளோட மைண்டே அப்படிதானே, இதுக்கு முன்னாடி நடந்ததான் நம்ம ரிப்பீட் பண்ணி பார்த்துட்டே இருப்போம். இல்லை அப்படின்னா ஃபியூச்சர்ல நடக்க போறதை நினைச்சு பயந்துட்டு இருப்பீங்க. ஸோ நீங்க ப்ரெசென்ட்ல இருக்கும்போது இந்த டைம் நீங்க என்ன விஷயத்த யோசிச்சாலும் இதுதான் ரைட் நவ் நடந்துட்டு இருக்கிற மாதிரி தான் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு புரியும். ஸோ நீங்க அதே எமோஷனோடே இருக்கும்போது அதே விஷயங்கள் தான் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை மாத்துறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, கண்டிப்பா இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, பாஸ்ட் ப்ரெசென்ட் ஃபியூச்சர் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு தெரியாது அப்படிங்கிற விஷயத்த நீங்க ஆழமா புரிஞ்சுக்கும் போது யூ கேன் கிரியேட் யுவர் ஃபியூச்சர். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி யூ கேன் கிரியேட் யுவர் ஃபியூச்சர். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க இன்டென்ஷனலா உங்க மைண்டுக்கு கொடுத்துட்டே இருக்கீங்க. ஸோ பழசை பத்தி, தேவையில்லாததை பத்தி, அன்னெசரி திங்ஸை பத்தி யோசிக்காம, இதை பத்தியும் வரி பண்ணாம உங்க லைஃப்க்கு உங்களுக்கு என்ன வேணும், ஒரு கோல் இருக்குன்னா அந்த கோலை நீங்க அச்சீவ் பண்ணிட்டா, இல்லை அந்த ப்ராசஸ்ல இருக்கும்போது நீங்க எப்படி இருப்பீங்க அப்படிங்கிறத ஒரு இன்புட்டா உங்க மைண்ட்குள்ள நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்க போறீங்க. ஸோ அது இப்போ நடந்தது இல்லை, பாஸ்ட்ல நடந்ததும் இல்லை, ஃபியூச்சர்ல நடக்க போறதை நீங்க ப்ரெசென்ட் மூமெண்ட்ல நீங்க ஃப்ரீக்வெண்டா கொடுத்துட்டே இருக்கும்போது சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை ஆழமா புரிஞ்சுக்கும், உள்வாங்கிக்கும். கண்டிப்பா அதுக்கேற்ற ப்ராசஸ் உங்க லைஃப்ல படிப்படியா நடக்க ஆரம்பிக்கும். ஸோ யூ ஆர் த கிரியேட்டர் ஆஃப் யுவர் லைஃப். ஸோ கண்டிப்பா உங்களோட லைஃப்ல மேஜிக்ஸ் அண்ட் மிராக்கிள்ஸ் ஆர் பாசிபிள். இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்க உங்க லைஃப்ல அப்ளை பண்ணுங்க. there will be a miraculous change in your life. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த கீ பாயிண்டோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Radha Maheshwari Jayakumar. Thank you.